ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் வணங்குற நம்முடைய தெய்வத்தை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர், நமக்கு என்ன ஆலோசனை தருகிறார், இவ்விதமாய் நம்ம நடக்க சொல்கிறார் என்பதை இந்த அனுதின கண்மலை நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் ஒவ்வொரு நாளுமே நம்ம காலைதோறும் இதை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம். சில நேரங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு தியானித்தாலும் கூட அடுத்த நிமிடம் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் மறந்து போகிறோம். நம்ம பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுதான் மிக முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் போகிறது, கவலை தொற்றிக்கொள்வது. இப்போ கூட நீங்கள் எதையோ சிந்திச்சு எப்படி ஆண்டவர் நம்மளை நடத்த போகிறார், நம்ம எப்படி போக போகிறோம் அப்படின்னு நினச்சி கவலைப்படுகிறது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய தேவனை குறித்ததான அறிவு. தேவனுக்கு பொதுவாக ஆங்கிலம் சொல்ல போனால் நாலெட்ஜ் அப்படிம்பாங்க, அல்லது புரிந்து கொள்ளுதல். நமக்கு அவ்வப்போது மாறிக்கிட்டு இருக்கு. இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா மறந்து போகிற அனுபவங்கள் நம்மகிட்ட நிறையா இருக்குது. யாரை அப்படின்னா தேவனை, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நம்ம பல நேரங்கள் நினைக்க மறந்து போகிற அப்படின்னாலே அல்லது அவரை குறித்த அந்த அறிவை பதிவு பண்ணாமல் நம்முடைய இருதயத்தில், சிந்தனையில், செயல்பாடுகளில் பதிவு பண்ணாமல் இருக்கிற அப்படின்னால தான் நம்ம பிரச்சனை. தான் எஸ்ரா சொன்னார், உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அப்படின்னா பதிவு பண்ணிட்டேன்னு அர்த்தம். அந்த வசனம் எனக்குள்ளே இருக்கிறனால நான் இந்த தப்பும் பண்ண மாட்டேன். இந்த அனுதின கண்மலை நிகழ்ச்சி கேட்டு உங்களுக்கு அதான் பதில். ஏன் எனக்கு பிரச்சனை, ஏன் எனக்கு சோர்வு, தேவையில்லாத சிந்திச்சிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் தேவனை குறித்த அறிவை பதிவு பண்ணலை. மனதிற்குள்ளே, சிந்தனைக்குள்ளே அதை என்ன செய்யலை, ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். அந்த ரெக்கார்டிங் இருந்தால் தான் நமக்கு எப்போதுமே எதை பற்றி கவலைப்படாமல் ஜெயமாக ஓடிக்கிட்டே இருப்போம், சந்தோஷமாக போயிட்டே இருப்போம். அந்த அறிவின் மேன்மைக்காகத்தான் பவுல் தன்னை அர்ப்பணித்தான். அதனால தான் ஜெயிலில் இருந்தபோது கூட எப்போதுமே சந்தோஷமாக இருங்க அப்படின்னு. ஏன்னா தேவனை குறித்த அறிவு. தெசலோனிக்கருக்கு என்ன சொல்லுதான் பார்த்தீங்களா, அதை வாசிக்க. இப்போ 2 தெசலோனிக்கர் 1 அதிகாரம் 12ஆம் வசனத்துடைய துவக்க வார்த்தையை நான் வாசிக்கிறேன். நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும். பாருங்க, தன்னை குறித்தும் தெரிஞ்சிருக்கான், மற்றவங்களை குறித்து தெரிஞ்சிருக்கான். யார ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். என்ன அழைப்பு அப்படின்னா நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்பு. அப்போ ஆண்டவரை நம்முடைய தேவன் என்கிற அந்த உரிமையை பதிவு பண்ணியிருக்கிறார். இயேசுனா நம்முடைய தேவன், நம்மை அழைத்தவர், நம்மை ரட்சிக்கிறவர், நம்மை மேன்மைப்படுத்துகிறவர். அப்படி ஒரு பதிவை உங்கள் சிந்தனையிலும் இருதயத்திலும் நம்ம மூளையிலும் பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னா எதை பற்றியுமே கவலைப்படும். அதான் பவுல் ஒன்றுக்கு கவலைப்படாமல். ஏன்னா தேவனை குறித்த விஷயங்களை மனதில் பதிவு பண்ணினான். அதனால் அவனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உபாகம் 1:25 வாசிக்கும் போது இவ்விதமாய் சொல்லப்பட்டு, உபாகம் 1:25 பாருங்க. அத்தேசத்து கனிகளில் சிலவற்றை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுப்பது எப்படிப்பட்ட பார்த்தீங்களா, நல்ல தேசம் அப்படிங்க. கானானில் போய் அந்த தேசத்தை பார்த்துட்டு வந்து சொன்னவங்க. அப்போ நம்முடைய தேவன் என்ன செய்வார், அவருடைய அழைப்புக்களை நம்மளை பாத்திரராக மாற்றிருக்கிறாரு. அப்போ எப்படி, இப்போ நம்மளை ஒரு ஆள் கல்யாண வீட்டுக்கு அழைச்சா அவங்களை வாசலே நிப்பாட்டி அப்படியே அனுப்பிடுவாங்க? கிடையாது. அழைத்தா நமக்கு வேண்டிய சிறப்பு விருந்துகள்லாம் வச்சுருப்பாங்க, அதை கொடுத்து தான் அனுப்பும். மனுஷனே இப்படி செய்த அப்படின்னா ஆண்டவர் அவருடைய அழைப்பு, அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மை அழைத்தார். அவர் தருகிறதெல்லாம் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நல்ல தேசம், அந்த தேசத்தின் கனிகள் நல்ல கனிகள், அற்புதமான ஒரு தேசம். அதனால் உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய நல்ல ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறார். அதனால் எதை பற்றி கவலைப்படுங்க, அவங்க தந்தாங்களே, இவங்க தரலையா, இவங்க அதையே டெலீட் பண்ணிவிட்டு நம்முடைய தேவனை குறித்த பதிவை பதித்து கொள்ள வேண்டும். அவர் எது தந்தாலும் நமக்கு நல்லதாக தான் தருவார், தீமை செய்ய மாட்டார் அப்படிங்கிறத இன்றைக்கு பதித்து கொள்ளுங்கள். அப்படி நினைச்சிட்டாலே உங்களுக்கு எதிராக பிசாசு கொண்டு வர எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. அதைத்தான் அங்கே சங்கீதத்தை சொல்லும்போது 48ஆம் சங்கீதத்துடைய கடைசி வசனம் விதமாய் சொல்லுகிறது. சங்கீதம் 48:14, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நடத்தும்.
அதனால் இந்த 8வது மாதம் வரைக்கும் நம்ம மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்தி நல்ல ஆசீர்வாதங்கள் தருவார். இவரே நம்முடைய தேவன். காட் பிளஸ் யூ.